Hi everyone, welcome back to my channel. I hope you all are doing great. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு எவ்ரிடே மேக்கப் லுக் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து அன்எடிட்டட் கிளிப். ஓகே, அண்ட் நம்ம எல்லாருமே வந்து நிறைய எவ்ரிடே மேக்கப் லுக் லைக் யூடியூப்பில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டுட்டோரியல்ஸ் இருக்குது. ஏன் நானே நிறைய பண்ணியிருக்கேன். அது எல்லாமே வந்து எடிட்டட் வெர்ஷன். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும், இதெல்லாம் நிஜமாகவே 10 நிமிஷத்தில் பண்ண முடியுமா, இது எல்லாமே நிஜமாகவே 15 நிமிஷத்தில் பண்ண முடியுமா அப்படின்றது. உங்களுக்கு அந்த டவுட் வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இது சேலஞ்செல்லாம் கிடையாது. நான் எப்படி சொல்கிறது, என்னோடய ஓன் பேஸில் நான் வந்து ஒரு மேக்கப் வந்து போடுறேன். எவ்ரிடேக்கு நான் எப்படி மேக்கப் பண்ணணும் அந்த மாதிரி நான் ஒரு மேக்கப் போடுறேன் என்னோடய ஸ்டைலில், என்னோடய ஓன் பேஸில். நான் கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக பண்ணல. கேமரா இல்லாமல் நான் இந்த மேக்கப் எப்படி பண்ணியிருப்பேனோ அதே வேகத்தில் தான் வந்து இந்த மேக்கப் நான் பண்ணுறேன். எதுக்குன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இந்த மேக்கப் லுக் வந்து ஒரு 13 மினிட்ஸில் இருக்குன்னா இந்த லுக் வந்து நம்ம 13 மினிட்ஸில் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது. ஓகே, அண்ட் இது வந்து ஒரு கன்சீலர் பேஸ், லைக் நாட் ஒன்லி காம்பேக்ட் பவுடர் அந்த மாதிரி வச்சு இல்லை, ஒரு கன்சீலர் வச்சு ஒரு நல்ல ஒரு மேக்கப் எவ்ரிடே மேக்கப்பாக வந்து இது பண்ணுற மாதிரி. அதாச்சும் ஒரு நல்ல மேக்கப் எல்லா மேக்கப் டுட்டோரியலுமே நல்ல மேக்கப் தான், பட் ஒரு மேக்கப் அதாச்சும் கொஞ்சம் எஃபர்ட் இருக்க மேக்கப் டுட்டோரியல் மாதிரி. ஓகே, ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஒரு 3.5 to 4 இயர்ஸாக மேக்கப் பண்ணிகிட்ருக்கேன். பை ப்ராக்டிஸ் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக தான் எனக்கு வந்து வரும். பிகாஸ் அதுதான் வந்து அந்த டைம் அண்ட் ப்ராக்டிஸ் கொடுக்குற ஒரு இதுன்னே வச்சுக்கலாம். ஒரு அதான் நம்ம ப்ராக்டிஸாக இருக்கும் போது கொஞ்சம் இதுவாக இருக்கும் இல்லையா, ஈஸியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா இட் மே டேக் யூ 15 minutes to 16 minutes. அதான் டிபெண்டிங் ஆன் உங்கள் ப்ராக்டிஸ் லெவலில் பேஸ் பண்ணி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் அதிகம். அதனால் நான் பேக் டேக் அவர் கன்சீலர் இன் ஷேட் காஃபி பீன் இதை எடுத்து எனக்கு எங்கெல்லாமே வந்து பிளெமிஷஸ் இருக்கும் அங்கெல்லாமே வந்து போட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு வந்து என்னோடய ஆக்சுவல் ஸ்கின் டோனை விட ஒரு ஷேட் ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்லைட்டாக டார்க்காகவே இருக்கும். அதனால் எனக்கு ஆரஞ்ச் கரெக்டர் தேவை கிடையாது. அண்ட் என்னோடய அண்டர் ஐஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவரேஜ் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் நான் வந்து போட்டுக்கிறேன். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் அழகாக வந்து அது அப்படியே என்னோடய ஸ்கின்னாக தான் வந்து மர்ஜ் ஆகி தெரியும். இந்த கன்சீலரோட பியூட்டியே அதுதான். அதாவது வந்து ரொம்ப லைட் டெக்ஸ்சர் இருக்க கன்சீலர் அண்ட் ஆல்சோ கவரேஜ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பிளெண்ட் பண்ணுறதுமே வந்து ரொம்ப ஈஸி அண்ட் ஆல்சோ வெரி அஃபோர்டபுள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இப்போ அந்த கன்சீலருக்கும் என்னோடய ஸ்கின் அண்டர் டோனுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, அதை அப்படியே ஒரு லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணால் கவரேஜ் எக்ஸ்ட்ரா கிடைக்காது. அதனால் ஒரு காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபிட் மீ காம்பேக்ட் பவுடர் இன் ஷேட் 330. இதை வந்து என்ன பண்ணுறேன்னா, என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஆக்சுவலி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்ன பண்ணோன்னா, அந்த கன்சீலர் வந்து கண்ணு கீழே ஒரு கலரில் இருக்கும். ஐ மீன் லைட்டாக அந்த அண்டர் டோன் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் சீக்ஸ் வந்து ஒரு கலரில் இருக்கும். அங்கே கன்சீல் பண்ண ஏரியா ஒரு கலரில் இருக்கும். அதை வந்து அப்படியே அழகாக ஈவனாக கொண்டு வர்றதுக்கு ஐ லைக் டு யூஸ் அ டிண்ட் ஆர் ஃபவுண்டேஷன் ஆர் ஒரு காம்பேக்ட் பவுடர். கொஞ்சம் நல்லா ஈவன் டோனாக இருக்கும், கொஞ்சம் கவரேஜும் இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஏன் நான் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதோட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். அண்ட் இதை வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஆக்சுவலி இல்லை வந்து இந்த அன்எடிட்டட் மேக்கப் இப்போ தான் வந்து 4 minutes ஆக போகுது. இந்த மாதிரி மேக்கப் லுக்குக்கு அவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷனுமே தேவை கிடையாது. பட் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறது, என்ன பேசுகிறது வாய்ஸ் ஓவரில் அப்படின்றதே எனக்கு கொஞ்சம் வந்து குழப்பமாக இருக்குது. இன்கேஸ் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் மேபி உங்களுக்கு வந்து கொஞ்சம் போரிங்காக அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால நான் மேபி வாய்ஸ் ஓவர் அப்படி ஏதோ பேசுகிறேன். ஓகே, ஸோ அண்ட் அடுத்து ஐப்ரோ வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு டிப் கொடுப்பேன். ஈவன் நீங்கள் வந்து ஒரு எவ்ரிடே மேக்கப்பாக பண்ணுறீங்கனாலும் உங்கள் ஐப்ரோ உங்கள் ஃபேஸே வந்து அழகாக டிஃபைன் பண்ணி கொடுக்கும். இட்ஸ் லைக் ஓவர் ஷேர் டிப்ஸ் தான். பட் எனக்கு தெரிஞ்சு அது வந்து ரொம்ப ஒர்த்தான ஒரு மேக்கப் ஸ்டெப். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஃப்ளஃபி அண்ட் நைஸ் ஐப்ரோஸ் இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். லைக் ஜஸ்ட் ஒரு ஐப்ரோ மஸ்காரா ஆர் நீங்கள் ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்க மஸ்காராவோ இல்லை ஏதோ ஒரு ஆலோவேரா ஜெல் வச்சோ அழகாக ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து போயிடலாம். பட் இன்கேஸ் உங்கள்கிட்ட அந்த மாதிரி இல்லை, ஐ மீன் ஃப்ளஃபி ப்ரோஸ் இல்லை அப்படின்னு சொன்னால்
டோன்ட் வரி, யூ கேன் ட்ரா இட் வித் மேக்கப். ஓகே, ஸோ அதுதான பவர் ஆஃப் மேக்கப். ஸோ ஒரு ஐப்ரோ பென்சில் இல்லைனா ஒரு எனி ஐப்ரோ ப்ராடக்ட் வாட் எவர் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அழகாக வந்து ஐப்ரோ வரைஞ்சிக்கலாம். எனக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து எப்படின்னா, என்னோடய ஷேப் நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஷார்ப்பாக அது வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அப்படியே ஸ்லோப்பாக இறங்குற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஆர்ச்சை வந்து அழகாக கொஞ்சம் ஸ்மூதன் அவுட் பண்ணிப்பேன். எனக்கு த வே ஐ ஷேப் மை ஐப்ரோஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மேக்கப் லுக் அண்ட் ஆல்சோ மை மூட். ஓகே, சம்டைம்ஸ் நேச்சுரல் ஷேப்பே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிப்பேன். சம்டைம்ஸ் அந்த ஷேப்பை இன்றைக்கி நான் வந்து டோட்டலாக ஸ்மூதர் ஆர்ச்சாக வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு ஸ்லைட் ஆர்ச் இருக்குது ஐப்ரோவாக மாற்றிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுவேன். சம்டைம்ஸ் கொஞ்சம் ஏத்தனை ஆர்ச் மாதிரி பண்ணுவேன். ஸோ இட் ஆக்சுவலி டிபெண்ட்ஸ் ஆன் மை மூட். பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்மூதன் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அண்ட் அடுத்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு எப்போவுமே நான் இது வந்து காமனாக பண்ணுற ஸ்டெப். பிகாஸ் நான் யூஸ்வலாகவே வந்து ஒரு நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுற ஐப்ரோ ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதை விட கொஞ்சம் டார்க்கான கலர்ஸ் தான் நான் சூஸ் பண்ணிப்பேன். பிகாஸ் அதுதான் வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். அது வந்து பண்ணால் என்ன ஆகும்னா, கொஞ்சம் சம்டைம்ஸ் அன்னேச்சுரலாக தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பவுடர் வச்சு, நான் என்ன பவுடர் நான் அன்றைக்கி யூஸ் பண்ணுறேன்னா அதை வச்சு செட் பண்ணிப்பேன். இட் வில் ஆல்சோ செட் யுவர் ஐப்ரோ ப்ராடக்ட். இந்த பென்சிலுமே வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து ஸ்மஜபிளாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணோன்னா, அந்த பென்சிலையுமே வந்து அழகாக வந்து செட் பண்ணோம். ஸோ இட்ஸ் a 2-in-1 திங். ஓகே, அண்ட் அடுத்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஐலைனர் ஆர் காஜல் வந்து உங்களுக்கு ஃபேவரெட்னா நீங்கள் வந்து அது போட்டுக்கலாம். பட் எனக்கு வந்து ஐஷேடோ தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். லைக் ஐலைனர்னால் நீங்கள் எவ்ரிடே மேக்கப்பில் போட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும், அது ட்ரை ஆகணும். பட் இந்த ஐஷேடோலாம் அந்த பிரச்சனைலாம் கிடையாது. காஜல் எனக்கு கொஞ்சம் வாட்ரி ஐஸ், ஸோ அதனால் அது வந்து எப்படியோ ஸ்மஜ் ஆகிடும். அதனால் நான் வந்து காஜலுக்கும் போய்க்க மாட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஐஷேடோ தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ரான்ஸி ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய ஐலிட்டில் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு வாஷ் ஆஃப் கலர் மாதிரி கொடுத்துருக்கேன். இது எப்படின்னா லைட்டாக அந்த டிண்ட் கொடுக்கும், பட் ரொம்ப நீங்கள் ஐஷேடோ ஒர்க் பண்ணியிருக்க மாதிரியும் தெரியாது. அதுதான் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரான்சரும் நீங்கள் அதுக்கு பதில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு ஐஷேடோவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி கலர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபேர் ஸ்கின் டோன் இல்லை டஸ்கி அந்த ஸ்கின் டோனில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் லைட்டர் ப்ரௌன் எடுத்துக்கோங்க. அது இன்னும் உங்களுக்கு நேச்சுரலாக தெரியும். ஓகே, அண்ட் இன்னொரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து லைட்டாக என்னோடய லோவர் லேஷில் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து அழகாக என்னோடய கண்ணை வந்து கொஞ்சம் ரவுண்டடாக கொஞ்சம் பெருசாக வந்து காமிக்கும். அண்ட் இன்னொரு ரீசன் நான் ஏன் ஐலைனர் அண்ட் காஜல் யூஸ் பண்ண மாட்டேன்னா, எனக்கு வந்து ஆல்ரெடி ஹுட்டட் ஐஸ். லைக் இட்ஸ் நாட் ஹுட்டட், ஸ்மால் ஐஸ், அது வந்து செமி ஹுட்டட் ஐஸ்ன்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ இன்கேஸ் ஐலைனர் ஆர் காஜல் போட்டால் இன்னும் கொஞ்சம் கண் வந்து சின்னதாக தெரியும். இட்ஸ் நாட் தட் உங்களுக்கு கண் சின்னதாக தெரிஞ்ச பிரச்சனை இல்லைனா யூ கேன் டூ. பட் ஐ லைக் மை ஐஸ் டு லுக் லைக் கொஞ்சம் வைட் அவேக்கண்டாக தெரிஞ்சால் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நான் ஐ ஷேடோ அண்ட் மஸ்காரா வந்து போய்ப்பேன். மஸ்காராக்கு இந்த எசன்ஸோட மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல வால்யூமைசிங் மஸ்காரா. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு வந்து ஐலேஷ் வந்து நல்லா வால்யூமாக இருக்கும், பட் லென்த் இருக்காது. அந்த கேஸில் வந்து நீங்கள் ஒரு லென்த்தனிங் மஸ்காரா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு லென்த் இருக்குது வால்யூம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு வால்யூமைசிங் மஸ்காரா யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய கேஸில் ரெண்டுமே கொஞ்சம் அரைகுறையாக தான் இருக்குது. பட் ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். ஐ டோன்ட் நோ, எனக்கு வந்து அது ரொம்ப பெரிய கன்சர்னாக எனக்கு இருந்தது கிடையாது. ஒரு வால்யூமைசிங் மஸ்காரா போட்டு ஐ ஜஸ்ட் மேனேஜ் இட். ஓகே, ஸோ யா, அந்த மஸ்காரா வந்து நல்லா வந்து இது பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு நல்லா வந்து விகில் அந்த மாதிரி விகில் பண்ணி வந்து இது பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன பேசுகிறது, நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து இது வந்து வாட்டர் ப்ரூஃப் இல்லாத மஸ்காரா, அதாச்சும் வாஷபிள் மஸ்காரா. நீங்கள் ஒரு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காராவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மஸ்காரா அப்ளை பண்ணும் போது ஆல்சோ டூ இட் ஆன் யோர் லோவர் லேஷ்லைன். அதுதான் அழகாக உங்களுக்கு உங்கள் கண்ணை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கும். உங்களுக்கு முன்னாடிக்கும் இப்போக்கும் வித்தியாசம் பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அண்ட் அந்த மஸ்காரா போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் நான் பண்ணுறது என்னென்னா, மஸ்காரா போட்டு முடிக்கிறீங்களா, போட்டு முடித்தோடனே ஒரு ஒரு ஸ்பூலி எடுத்துக்கோங்க. அதில் அது ப்ராடக்ட் இல்லாதது, அதை வச்சு எந்தெந்த லேஷஸ் வந்து கொஞ்சம் வந்து க்ளம்ப்டாக இருக்கோ அதெல்லாமே வந்து பிரித்து விட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் ரீசெண்ட் டைம்ஸில் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். சம்டைம்ஸ் வாட் ஐ டூனா, இந்த மாதிரி ஐஷேடோ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து மஸ்காரா கூட வைக்க மாட்டேன். அதுவும் நல்லாயிருக்கும். எப்படி பண்ணணுன்னா, நீங்கள் வந்து அந்த எம்டி ஸ்பூலி இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு உங்களுக்கு அந்த ஐஷேடோ ஃபாலோட்ஸ் ஏதாச்சும் லேஷஸில் இருக்குன்னா அதை மட்டும் தொடச்சி விட்டுருங்க. தொடச்சி விட்டுட்டு அந்த லுக்குமே வந்து கொஞ்சம் அழகாக தான் இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் நிறைய அதாச்சும்
எப்படி சொல்கிறது, நிறைய டைம் வந்து பவுட்ரு வந்து டச்சப் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின். ஓகே. அண்ட் கொஞ்சம் வந்து இந்த இந்த மவுத் சுற்றி அண்ட் இந்த நோஸ்க்கு சைடில் எல்லாமே வந்து ஆயில் செக்ரேட் ஆகும். ஸோ அதனால் அடிக்கடி ஐ ஜஸ்ட் டச்சப் வித் பவுடர். ஓகே. அண்ட் அடுத்து வந்து லிப்ஸ் வந்து நான் ஒரு ப்ரௌன் லிப்ஸ்டிக், அதாச்சும் நான் கொஞ்சம் ப்ரௌன் டோன்டாக தான் அன்றைக்கி வந்து மேக்கப் வந்து வச்சுருந்தேன். பிகாஸ் எவ்ரி டே அண்ட் யூ ஆர் அ டீப் ஸ்கின் கேர்ள், ப்ரௌன் மோனோ look is the best look that you can actually wear on an everyday basis. So அதனால வந்து I just kept it like brownie themed. And yeah, அடிக்கடி எங்கே போயிட்டு வரேன்னா I had running nose that day because season change அதனால். ஸோ அதனால தான் சைடில் போயிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு அந்த மாதிரி. ஓகே. ஸோ ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர் இன் ஷேட் டார்க் சாக்லேட் இதை வந்து எடுத்து வந்து அவுட்லைன் பண்ணிக்கிட்டு அண்ட் இன்சைட் மேட் லிப்பிங் அதோட அந்த லிப்ஸ்டிக்கில் ஷேட் வந்து டிஸ்கிரேஸ் 13 அதை வச்சு வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தட்ஸ் இட். அண்ட் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் நான் ஒரு டைப்பாக பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ப்ராடக்ட் கூட நான் வந்து ஸ்க்ரீனில் காமிக்கல பிகாஸ் அதுவுமே வந்து சம்டைம்ஸ் வந்து டைம் எடுக்கும். ஸோ அதனால். ஓகே. ஸோ யா, நான் சொன்ன மாதிரி நியூமரஸ், கவுண்ட்லெஸ், எண்ட்லெஸ் டைம்ஸ் ஆஃப் ரீடச்சிங். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலுமே வந்து வாட் யூ கேன் டூ இஸ் ஆஃப்டர் டூயிங் யுவர் ஐஷேடோ ஒர்க் நீங்கள் வந்து கொஞ்சமாக பவுடர் எடுத்து இந்த கண்ணுக்கீழே மட்டும் இது பண்ணிக்கோங்க. அது என்ன பண்ணுன்னா உங்கள் அண்டர் ஐயை கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ப்ரைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னும் லாஸ்ட்டாக வந்து ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வச்சு வந்து என்னோடய ஃபேஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். இது வந்து இன்சைட்டோட செட்டிங் ஸ்ப்ரே. இது வந்து ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்குற ஒரு செட்டிங் ஸ்ப்ரே. ஓகே. ஸோ அதை வச்சு பிகாஸ் பவுடர் நிறைய இருக்குது, கொஞ்சம் பவுடரியே ஆகிடும். அண்டு என்னோடய ஃபேஸ் எப்படின்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி பவுடர் நிறைய யூஸ் பண்ணும்போது டக்குன்னு அப்படியே டைவடித்து ட்ரைனஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து இந்த பவுடர்லாம் வந்து கொஞ்சம் அந்த பேஸை கொஞ்சம் ஹைட்ரேட் பண்ணால் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆகும். என்னோடய கன்சீலர் ப்ரஷ் எடுத்து அந்த இது செட் ஆகும் இல்லையா ஃபேஸில், அந்த செட்டிங் ஸ்ப்ரே செட் ஆகும்போது அப்படியே வந்து பேட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எப்படின்னா இந்த பியூட்டி பிளெண்டர் வச்சு செட் பண்ணுவாங்க இல்லையா, அழகாக வந்து அது சீக்கிரமாக வந்து அப்சர்வ் ஆகும். அட் த சேம் டைம் அந்த பவுடர்லாம் உள்ளே வந்து செட்டில் ஆகிடும் இந்த மாதிரி பண்ணும்போது. அண்ட் இன்னொரு தடவை பவுடர் வச்சு செட் பண்ணுறேன். இது வந்து யூஸ்வலாக வந்து ஆஃப்டர் செட்டிங் ஸ்ப்ரே நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி பவுடர் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த செட்டிங் ஸ்ப்ரேனால் வர இந்த ஸ்டிக்கினஸ் வந்து போயிடும். ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த மாதிரி செட் பண்ணுறது வந்து பிடிக்கும். ஸோ அவ்வளோதான், ஃபைனல் முடிச்சாச்சு. நான் வந்து என்னோடய ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணிவிட்டு வந்து வந்துடுறேன். ஓகே. ஸோ யா, இதுதான் வந்து ஃபைனல் லுக். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினச்சிருக்கேன். ஆக்சுவலி வாய்ஸ் ஓவரில் நான் இன்றைக்கி கொஞ்சம் சொதப்பியிருக்கேன், சாரி ஃபார் தேட். பட் மேக்கப் வந்து நல்லா டர்ன் அவுட் ஆகிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பாய்.